வணக்கம். சினி சினி மினி மினி மோகன புன்னகை இப்படின்ற ஒரு படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுலேயும் ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சிவாஜி சார் மோகன புன்னகைன்னு ஒரு படம் நடிச்சிருக்காரா? எப்போ வந்துச்சு? இந்த படத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு படம் திரைக்கு வந்தது. அந்த படம் திரைக்கு வந்த வருஷம் வந்து 1981. இதில் இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சும்மா சாதாரண ஆள் கிடையாது. இந்த படத்தை இயக்கியவர் மகத்தான இயக்குனரான ஸ்ரீதர். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஸ்டில்ஸ் சாரதி, ஆர்பி சாரதி. அவர் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர். பொம்மை பத்திரிகையில் இவர் வந்து ஃபோட்டோகிராஃபராக அங்கு பணியாற்றினார். இந்த படம் மோகன புன்னகை படத்தை பொறுத்தவரை நாவல்ட்டியான ஒரு மேட்ரு என்னென்னா, ஒரு இளமை தவழக்கூடிய கதையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். இதில் வந்து சிவாஜி சாருடைய கேரக்டர் பேர் ராஜசேகர், ராஜு அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவர் வந்து படத்தில் வந்து பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு, தொழில் அதிபர். அதனால் வியாபார விஷயமாக பல இடங்களுக்கும் பல நாடுகளுக்கும் போய்கிட்டே இருப்பார். அப்படி அவர் இலங்கைக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு இளம் பெண்ணை அவர் சந்திக்கிறார். கௌரி அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். அந்த கௌரி வந்து சிவாஜி சாரை கூட பழகி பேசி அப்படிலாம் வந்த பிறகு ராஜசேகர் என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர் திலகம் மேலே அந்த கௌரிக்கு ஒரு காதல். அந்த காதல் வந்து ஒரு ஸ்டேஜில் இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அப்படின்னு வரும்போது, இவருக்கு வந்து சிவாஜி சாருக்கு வந்து ஒரு முறை பொண்ணு ஊரில் இருக்குது. அது பேர் பாமா. அந்த பாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, நம்ம உயிருக்கு உயிராக சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே நம்ம மாமாவை விரும்பிக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ இலங்கைக்கு போன இடத்துல வேறு யாரோ ஒரு பொண்ணு வந்து நம்ம மாமாவை நம்மகிட்டேருந்து அபகரிச்சுட்டு போகிறதா, அது எப்படி நம்மளால் தாங்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பொண்ணு திருமணம் நடக்கிற அன்னைக்கு அந்த மணமகள் இருக்குல்ல, மணமகளை அந்த கௌரியை வந்து அந்த பொண்ணு கொன்னுடுது. கொன்னுட்டு தானும் சூசைட் பண்ணிக்கிறது. அந்த ரெண்டு கேரக்டர்களுமே இறந்துடுறாங்க. கௌரின்ற கதாபாத்திரமும் இறந்துடுது, அந்த கிராமத்தில் இருந்து வந்த பாமான்ற கதாபாத்திரமும் இறந்துடுது. கௌரின்ற அந்த கதாபாத்திரத்தில் நடித்தது ஒரு இலங்கை நடிகை. அந்த இலங்கை நடிகையினுடைய பேர் கீதா குமாரசிங்க. அவங்க தான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தது. அந்த பாமான்ற கதாபாத்திரத்தில் முறைப்பெண் இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தது அப்போ படங்களில் நடித்து கொண்டிருந்த பத்மபிரியா. அப்போ ஒரு பத்மபிரியா இருந்தாங்க, இப்போ இருக்க பத்மபிரியா இல்லை. அந்த காலகட்டத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் இவங்க கூடலாம் நடிச்சுக்கிட்டு இருந்த பத்மபிரியா. இப்போ ரெண்டு லேடி கேரக்டர்ஸ் வந்துருச்சா. அதுக்கு அடுத்து சிவாஜி சார் தான் பிஸ்னஸ் மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அதனால் அவருக்கு வந்து ஒரு தனி செக்ரட்டரி, அப்படி ஸ்பெஷல் செக்ரட்டரி, ப்ரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ராதா அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஜெயபாரதி, மலையாள நடிகை ஜெயபாரதி அதில் நடிச்சிருந்தாங்க. ஜெயபாரதி இவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டு. அப்படி வரும்போது அந்த ஜெயபாரதியை சிவாஜி வந்து விரும்புவார், காதலிப்பார். அவளை எப்படியாவது மனைவி ஆக்கிக்கிறணும். நம்ம ஏற்கனவே ரெண்டு பெண்கள் நம்ம வாழ்க்கையில் குறுக்க வந்து இறந்துட்டாங்க, இனிமேல் அப்படி ஆகக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த ரெண்டு பேரும் இறந்த மனக்கவலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப மென்டலி ஹி வாஸ் அஃபெக்டடு அந்த கேரக்டர். அதனால் சிவாஜி சார் வந்து எப்போவுமே கவலையில், வருத்தத்தில், எதையோ பறி கொடுத்ததை போல், எதையோ இழந்ததை போல் அப்படி. ஏன்னா உயிருக்கு உயிராக நேசித்த கௌரி அவ வந்து கொல்லப்பட்டு இறந்தாச்சு. தன்னுடைய முறை பெண்ணான பாமா அவளும் இறந்தாச்சு. அப்படி வரும்போது அதை தாங்கி கொள்ளக்கூடிய மனசக்தி இல்லாத சிவாஜி மன போராட்டத்தில் சிக்கிக்கொண்டு டெய்லி கவலையிலையும் வருத்தத்துலேயும் இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த ராதா கதாபாத்திரம் அவருக்கு ஆறுதலாக இருக்காங்க. அவர் நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க வந்து அதிகமான அக்கறை செலுத்தி அந்த கதாபாத்திரத்தை வந்து நார்மலான ஒரு மனிதனாக ஆக்குவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து அப்படி வரும்போது அந்த ராதா கதாபாத்திரத்தின் மேலே ஒரு அளவற்ற ஈடுபாடு சிவாஜி சாருக்கு உண்டாகுது. உண்டாகி வாழ்க்கையில் அவளை வந்து நமக்கு மனைவியாக ஆக்கிக்கிறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறா அந்த கதாபாத்திரம். தான் வந்து வேற ஒரு மனிதனை திருமணம் செஞ்சுக்கிற போகிறதாகவும் அந்த திருமண அழைப்பு இதில் வந்து சிவாஜி சார்கிட்ட கொடுத்து இந்த திருமணத்துக்கு நீங்கள் கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு. தாங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அதாவது சிவாஜி சார் எப்படிப்பட்ட படத்தில் நடிச்சிருக்காருன்றதை யோசிங்க. அருமையான காதல் கதைங்க. ஆக்சுவலாக 4 பெண்கள் சம்மந்தப்பட்ட கதை. அதுக்கு நடுவில் 4 பெண்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் கதாபாத்திரம் சிவாஜி. அதுக்கு பிறகு அந்த இது நடக்கலை, மறுபடியும் ஏமாற்றம். அப்படி இருக்கும்போது இவருடைய வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி ஒரு இளம் பெண், டீனேஜ் கேர்ள் அப்படி வச்சுங்களேன். அந்த கேரக்டரில் நடித்தது அனுராதா. பின்னாடி படங்கள் எல்லாம் சோலோ டான்ஸ் எல்லாம் கவர்ச்சி நடனம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த அனுராதா தான். அனுராதாவுக்கு இதுதான் முதல் படம். இந்த படத்தை பார்க்கும்போதே பேரழகியாக இருக்கும் அனுராதா. வயசு கம்மி தானே, 20 வயசுக்கு கீழே.
அப்படி இருக்கும்போது அப்படியே ஒரு அழகு தேவதை அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் அனுராதா. அதனுடைய கன்னம், உதடு இது எல்லாமே அப்படியே பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த கதாபாத்திரம் சிவாஜி சார் எப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே போய் அப்படின்னு வந்தால், அது போகும்போதெல்லாம் ஒரு ரோஜாப்பூவை வந்து அவர் கையில் கொடுத்து அப்படின்னு எதுக்காக சொல்லணும்னா 1981 இந்த படத்தை பார்த்தேன் நான். இப்போ அந்த காட்சி எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரே தடவை தான் படத்தை பார்த்துருக்கேன். இருந்தால் கூட அந்த மோகன புன்னகை படத்தில் அந்த காட்சி அனுராதா வந்து ஒரு ரோஜாப்பூ டெய்லி சிவாஜிகிட்ட வந்து கையில் கொடுக்குற காட்சி இருக்கு இல்லையா, அது அப்படியே கண் முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே என்னால் மறக்க முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு. அதனால தான் இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த காட்சி என் மனசுக்குள்ளே வந்துச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அது பிறகு சிவாஜி சார் வந்து இப்படி வெளியே போகும்போதெல்லாம் அந்த பொண்ணு வந்து சைலண்ட்டாக இருக்கும். அதிகமாக பேசலாம் செய்யாது. இப்போ ரோஜாப்பூ கையில் கொடுக்குறதோடு சரி. அது எப்படின்னா சிவாஜி சார்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பணியாள் வேலைக்காரன்றோம்ல, வேலைக்காரனுடைய மக அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து சரசுன்னு சொல்லி அந்த கதாபாத்திரம். அது சிவாஜி சாரை வந்து உயிருக்கு உயிராக மனசுக்குள்ளே ஒன் சைடடாக நேசிச்சு அப்படின்ற மாதிரி வரும். அது மனசுக்குள்ளேயே அவள் விரும்பி 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 இதில் என்னென்னா சிவாஜி ஏற்று நடிக்கிறக்கூடிய கதாபாத்திரம் 50 வயசு. அந்த பொண்ணு வந்து படத்தில் வந்து 20 வயசுன்னு காமிக்கிறாங்க. 20 வயசுக்கு கீழே தான் இருக்கும் அனுராதா. டீனேஜ் கேர்ள். அவள் வந்து சிவாஜி கணேசனை வந்து காதலிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். சிவாஜி சார் வந்து அந்த பொண்ணை விரும்புகிறாருன்றது வேறு விஷயம். தனிப்பட்ட முறையில் ஒரு நாள் யோசித்து பார்ப்பார். அந்த பொண்ணோட வயசு என்ன, நம்ம வயசு என்ன, 50 வயசு நமக்கு வந்து கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி ஒரு மக பிறந்திருந்தா மக வயசு அந்த பொண்ணுனுடைய வயசு. அந்த பொண்ணை நம்ம திருமணம் செஞ்சு அப்படின்றது நல்ல விஷயமா, அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையை வந்து குட்டிச்சோறாக்குன மாதிரி இருக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய சிவாஜி தான் அந்த பொண்ணை விரும்பினா கூட அதை வந்து மனப்பூர்வமாக வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வேறு ஒரு இளைஞனை பார்த்து திருமணத்தை செஞ்சு வச்சிருவார். ஆனால் அந்த பொண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த பொண்ணை பொறுத்தளவு மனசுக்குள்ளே விரும்பினது ராஜசேகர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மட்டுமே. அந்த இடத்துலேருந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்துடும் படத்தினுடைய ஃபினிஷிங்கில். அதுக்கு பிறகு அந்த பொண்ணினுடைய மரணத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நாமும் தான் காரணம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிவாஜி தன்னுடைய வாழ்க்கையை தானே படத்தில் முடித்து கொள்வார். அந்த சரசுடன் சேர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இந்த மண்ணை விட்டு நீங்கி விடுவார். இதுதான் மோகன புன்னகை படத்தினுடைய கதை. அதாவது மோகன புன்னகை அப்படின்னு படத்துக்கு எப்படி கவித்துவ தன்மையோடு ஸ்ரீதர் டைட்டில் வச்சுருக்காரோ அதே மாதிரி இந்த திரைப்படமும் இளமை தவழக்கூடிய காட்சிகளை கொண்ட திரைப்படம். சிற்பி சிலையை செதுக்குவதைப் போல ஸ்ரீதர் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக ஒவ்வொரு காட்சியும் பிக்சரைஸ் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்து அவர் யூஸ்வலாக நடிக்கிறதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட கதாபாத்திரம் தானே. அதை வந்து ரொம்ப அருமையாக மெஜஸ்டிக்காக ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரியான ஒரு கதாபாத்திரம் சிவாஜி சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார். படத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், ஒவ்வொரு பொண்ணாக வர்றாங்க போகிறாங்க. கடைசியில் எந்த பொண்ணு கூட தான் சிவாஜி வாழ்வார், யார் தான் இவருடைய வாழ்க்கையில் ஜாயின் பண்ணுவாங்க, யார் கூட தான் இவர் குடும்ப வாழ்க்கை நடத்துவார், இவர் இப்போ சோகத்தில் இருக்கார், கவலையில் இருக்கார், இதெல்லாம் சரி ஆயிருமா, எந்த பெண் அவருடைய காயங்களை ஆற்றுவாள் அப்படின்ற அந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, படத்தினுடைய கிளைமேக்ஸ் வரை நமக்கு உண்டாகிக்கிட்டே இருக்கும். படத்தினுடைய அந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, அது வந்து இந்த அனுராதா சிவாஜியை விரும்பி அப்படின்றதுல அந்த காட்சியெல்லாம் மறக்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய கவித்துவ தன்மை கொண்ட காட்சிகள். இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளரான பி.என். சுந்தரம். இந்த படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவிஞர் வாலி. கல்யாணமாம் கச்சேரியாம் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களே, அந்த பாட்டு அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் சூப்பர் ஹிட் சாங். 1981ஆம் ஆண்டு திரைக்கு வந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்த ஸ்ரீதர் இயக்கிய மோகன புன்னகை அப்படின்ற அந்த திரைப்படத்தை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த திரைப்படத்தை பற்றிய தகவல்களையே இங்கு நான் கூறுகிறேன்.